மதியம் சாதம் நிறைய மீந்துருச்சா? கவலையே படாதீங்க. அதையே நைட்டுக்கு ஒரு டிஃபனாக செஞ்சிடலாம். மீதமான சாதத்தில் தான் இந்த இடியாப்பம் செஞ்சால் சொன்னால் நம்புவீங்களா? சூப்பர் சாஃப்ட் டேஸ்டி இடியாப்பம் மீதமான சாதத்தில் 5 நிமிஷத்தில் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர். இப்போ நான் இந்த 1 கப் அளவுக்கு சாதம் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு இடியாப்பம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சாதம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாதத்தை நம்ம ஒரு மிக்சியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துருங்க. இப்போ மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும், கொரப்பே இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா நம்ம பச்சரிசி மாவு நிறைய சேர்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பச்சரிசி மாவு நமக்கு சேர்த்துக்கலாம். இது அளவு இல்லை, பச்சரிசி மாவு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மாவு நல்லா கெட்டியான பதம் வர அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. பச்சரிசி மாவு வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவாக இருந்தாலும் சரி, இல்லை கடைகளில் வாங்கினது பச்சரிசி மாவாக இருந்தாலும் சரி, இடியாப்ப மாவு இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. இப்போ மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு வரணும். இப்போ இதில் நம்ம சாதம் சேர்த்துருக்கிறதுனால கைகளில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு இடியாப்ப மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இடியாப்ப அச்சில் இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இடியாப்ப மாவு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம இடியாப்பம் எப்போவுமே பிழியாமல் பிழிஞ்சு எடுக்க வேண்டியதுதான். இது இடியாப்பம் பிழியறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. நல்லா மாவு சாஃப்டாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு ஈஸியாக பிழிஞ்சு எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இது கடைகளில் வாங்குகிற மாதிரியே நல்ல மெலிசாக சாஃப்டாக டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபிஸ் நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த இடியாப்பம் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. மீதமான சாதத்தில் நம்ம ஏற்கனவே குழி பணியாரம், அடை, தோசை இந்த ரெசிபிஸ்லாம் ஏற்கனவே போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள். இந்த இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். சுட சுட இந்த இடியாப்பத்தை தட்டில் பிச்சு போட்டு அது மேலே நல்லா பிளெயின் சால்னாவை ஊற்றி சாப்பிட்டோன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. பிளெயின் சால்னா ரெசிபியை நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடியாப்பம் ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.